பொட்டு வைத்த ஒரு வட்ட நிலா, ஒரு புன்னகையில் என்னை இட்ட நிலா. படம் சூப்பரா இருந்துச்சு. எல்லாரும் ஃபேமிலியா போய் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அதரும் ரொம்ப பிடிக்கும். ஸோ வந்து பார்த்தது ரொம்ப ஹாப்பியா இருந்தது ஸ்க்ரீன்ல பார்க்க. ஒன் சைட்ல வந்து சொல்ல முடியாம அந்த சிங்க் மட்டும் இருக்கு. படம் எனக்கு தெரியல, ரொம்ப ஜாலியா இருந்தது பாக்குறதுக்கு. ஸோ லேக் ஆன மாதிரிலாம் தெரியல. சாங்ஸ் எல்லாம் சூப்பரா இருந்தது. எல்லாரும் போய் பார்க்கலாம். அந்த ஒன் சைட்ல அது கரெக்டா கனெக்ட் பண்ணாங்க. சூப்பரா இருந்துச்சு. எல்லாமே நல்லா இருந்துச்சு. நான் என்ன கேட்டா ஃபுல்லா தான் கொடுப்பேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக்ட்ரஸும் பிடிக்கும். அதனால பாத்துருக்கேன். அந்த ஸ்டோரி ரெஃபரன்ஸ் இருக்கு, லைட்டா கொஞ்சமா ரெஃபரன்ஸ் இருக்கு, அவ்வளவுதான். நிறைய ரெஃபரன்ஸ் இருக்கும். மனசுல இருக்கதை அப்பவே சொல்லிடணும்ன்ற மாதிரி மீன் பண்றாங்க. வெயிட் பண்ண கூடாதுன்னு. காமெடி தான் நல்லா இருக்கு. தியேட்டரா பார்க்க நல்லா இருந்துச்சு. இதயம் முரளி நிச்சயமாக இதயம் தொடுது. கடைசி வரை சொல்ல முடியாத காதல் தான். சொல்லக்கூடிய, சொல்ல துடிக்கிற, சொல்லணும்னு நினைக்கிற காதலை கடைசி வரைக்கும் சொல்லங்கிறது தான் கதை. அதனுடைய பெயின் தான் கதை. அதுதான் நான் மறுபடியும் சொல்றேன். 1991 இதயம் படம் ரிலீஸ் ஆனிச்சு. முரளி சார் நடிச்சது. அதை பார்த்துருந்தா தெரியும். அந்த படத்தினுடைய அதே ரெஃபரன்ஸ் தான் படமும். அதுலயும் சார் காதலை சொல்லலை, இதுலயும் அதர்வா சார் காதலை சொல்லலை. அது அந்த காலத்து கதை, இந்த காலத்து கதை. அதை அழகா கொண்டு போயிருக்காங்க. லவ் வந்து அவர் யார்ட்டையும் சொல்லல. அவங்க அப்பா நடிச்சாங்க பாத்தீங்களா, அவர் யார்ட்டையும் சொல்லவே இல்லை. அவங்க அப்பாக்காச்சும் ஒரு பொண்ணு தான், இவருக்கு 3 பேர் இருக்காங்க. ஆனா கடைசி வரைக்கும் லவ் பண்றாரு, யார்ட்டையும் சொல்லவே இல்லை. அந்த ஏன் சொல்ல மாட்டாருன்னா அவளுக்கு சொல்லத்துக்கு அந்த தைரியம் வரல, அதான் சொல்ல மாட்டாரு. கிட்ட சொல்ல வர்றாரு, அது என்ன ரீசன் தெரியல. சொல்ல வரப்ப அவரால் சொல்லாம அப்படியே கிளம்பி போயிடுறாரு. அவங்க அதான் ஃபர்ஸ்ட் அவங்க அப்பா சொல்லாம இருந்தா பாத்தியா, அந்த தைரியம் தான் இவருக்கு வரல. நல்லா இருக்கு அந்த சீன்ஸ். உங்க அங்கங்க அந்த வாட்டர் பாட்டில் வாங்கி ஒரு ஈனோனி கிளம்பி ஊருக்கு போவாங்க, வாட்டர் பாட்டில் வாங்கி கொடுப்பாரு. அப்ப கூட சொல்ல வருவாருன்னு எதிர்பார்த்தேன். ஆனா அவர் சொல்ல வரலையே, அப்படியே வாட்டர் பாட்டில் வாங்கி கொடுத்து கிளம்பிட்டாரு. அப்ப நல்லாதான் இருந்துச்சு. சரி, அங்கதானே சொல்ல வரலன்னு பார்த்தா அடுத்த லாஸ்ட் வரைக்கும் அவர் யார்ட்டும் லவ் சொல்லவே இல்லை சார். நான் கண்டிப்பா நினைச்சேன், ஐயோ இவர் ஏன் சொல்லல, ஏன் இவர் சொல்லல, ஏன் நான் உண்மையில நானே நினைச்சேன் கிட்ட வருவார், சொல்ல மாட்டாரு. நான் ட்விஸ்ட் அடுத்து என்ன நடக்கும், அடுத்த ட்விஸ்ட் தான் அதிகமா இருந்துச்சு. ட்விஸ்டிங் மேல் ட்விஸ்ட் தான் இருந்துச்சு, தவிர போர் அடிக்கல, சலிப்பு தட்டல. அது மாதிரி காமெடி ஆகட்டும், ஃபைட்டு, பாட்டு எல்லாமே சூப்பரா இருக்கு. இதுல குறை சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை சார். நல்லா சிரிச்சோம். தியேட்டர் ஃபுல்லா சிரிச்சுட்டே தான் இருந்தாங்க, தவிர இங்க யாருக்கும் போர் அடிக்கல. அவ்வளவு அழகா இருக்கு படம், சூப்பரா இருக்கு. இவர் இப்படிலாம் நடிச்சிருப்பாருன்னு எதிர்பார்க்கவே இல்லை. அதனால கிடையாது. லவ்னா எப்படி இருக்கணும், அதை சொல்லாம விட்டுட்டோம்னா எப்படி இருக்கும் அப்படின்றத நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருக்காங்க. சூப்பரா இருக்கு படம். ப்ரோ இதுல வந்து அந்த 90s கிட்ஸ் ஃபீலே நமக்கு வந்து நல்லா இருக்கும். 2K கிட்ஸ் ஃபீல் இருக்கு. லவ் அப்படின்ற விஷயம் வந்து எப்படிலாம் ஒரு ஸ்டேஜ்ல எப்படி ஆகுது. இப்போ ஒரு ஃபேஸ் இருக்கு, சின்ன வயசுல ஒரு ஃபேஸ் இருக்கு, அதுக்கப்புறம் ஸ்கூல் லவ் இருக்கு, காலேஜ் லவ் இருக்கு. அந்த மாதிரி விஷயம்லாம் காமிக்கும் போது நமக்கு வந்து இது நம்ம பண்ணல, இது நம்ம பண்ணியிருக்கோம்ல அப்படின்ற ஒரு நஸ்டாலஜிக் ஃபீல் வந்து நமக்கு கொடுக்குது. அந்த விஷயம் வந்து படத்துல நம்ம ஓனா கனெக்ட் ஆகிறதால எல்லா விஷயமும் பார்க்கும்போது சூப்பரா இருக்கு. ஏன்னா அவர் லவ் சொல்ல மாட்டேங்கிறாரு. அதனாலதான் இதே முறையில் எப்படி அவர் வந்து லவ் சொல்லியோ அதே மாதிரி இவர் கடைசி வரைக்கும் லவ் சொல்ல மாட்டாரு. கிளைமேக்ஸ்லயும் சொல்ற மாதிரி எடுத்துட்டு வந்து சொல்லாம தான் முடிச்சிருப்பாங்க. சொல்லல அப்படி மாதிரி கட் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி அந்த படத்தோட இதை வந்து மிக்ஸ் பண்ணதே ரொம்ப நல்ல ஃபீல் இருந்தது. நடுவில் வந்து நிறைய சாங்ஸ் வருது, ஓல்டு சாங்ஸ் வருது. அது வந்து அந்த படத்தை எந்தெந்த இடத்துல வைக்கிறாங்க, அந்த ட்ரெயின் சீக்வன்ஸ் தான் இங்கேயும் இன்டர்வல், அங்கே கிளைமேக்ஸ் இங்கே இன்டர்வல் வச்சிருப்பாங்க. அந்த விஷயம் எல்லாமே சூப்பராக இருந்தது. அவர் சப்டிலா நார்மலா டீசெண்டா பண்ணியிருக்காரு. எங்கேயும் ஓவர் ஆக்டிங்லாம் கிடையாது. ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காரு. நார்மலா எப்பயும் அவர் பேச மாட்டார்ல, அதே மாதிரி இதுல அதிகமா பேசல. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் படத்துக்கு பெரிய பிளஸ்ஸா இருக்கு. அதர்வா சாரை பார்க்கும்போது எனக்கு வந்து அந்த 90ஸ்ல இருக்கிற முரளி சாரை பார்க்குற மாதிரியே இருக்கு. படத்தில் ஒவ்வொரு லவ் சீனுமே நல்லா எடுத்துருக்குறாங்க. படத்தில் வந்து நம்ம ஒரு சின்னஜின் சார் கேமியோ ரோல் பண்ணியிருக்காங்க. அதுபோக வந்து இவர் பகத் பாசில் சாரும் கேமியோ பண்ணியிருக்காங்க. படம் ரொம்ப அருமையாக வந்திருக்கு. பார்த்தா வரைக்கும் நம்ம இது சென்னை மவுண்ட் ரோட்டில் வச்சு ஒரு பஸ்ஸில் வச்சு ஒரு பெரிய ஃபைட் சீன் நடக்குது. அந்த ஃபைட் சீனில் சேசிங் எல்லாமே பயங்கரமாக எடுத்திருக்காங்க. படம் வந்து முழுக்க ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர். குடும்பத்தோடு வந்து எல்லாரும் சந்தோஷமாக பார்க்கலாம். அதான் படத்தில் இருக்கிற இது காதல் ஃபுல்லாமே ஒரு ஆழமான காதல் கதை. அதனால இதயம் முரளின்னு பேர் வச்சிருக்காங்க. அதர்வா சாரோட பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது எனக்கு இந்த 90ஸ்ல முரளி சார் பண்ற மாதிரியே இருக்கு. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க.
ஆமாம், ஹீரோயின் படத்தில் 3 ஹீரோயின் இருக்காங்க. கைடு லோகர் அவங்களும் படத்தில் நல்லா நடிச்சிருக்காங்க. அப்புறம் வந்து இப்போ இவங்க பிரீத்தி முத்தன் டபுள் ரோல் பண்ணியிருக்கிறாங்க. மாளவிகா மேகனும் நடிச்சிருக்காங்க. ஆனால் அவங்களும் படத்தில் ஒரு கேமியோ ரோல் மாதிரி தான். ஆமாம். அப்புறம் அவர் நட்டி சார் நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தில் வந்து ஒரு தாய்மாமனுக்கும் மருமகனுக்கும் ஒரு எப்படி ஒரு பாண்டிங் இருக்கும். ஆனால் கிட்டத்தட்ட 2 பேரும் வந்து தாய்மாமன் மாதிரி இருக்காது. ஒரு அப்பா ஒரு மகன் எப்படி ஒரு பந்தம் இருக்கும் அந்த மாதிரி படத்துக்கு கொண்டு வந்துருங்க. இல்ல இதுலயும் 2-3 காதல் வருது. விஷயம் என்னன்னு புரிஞ்சுக்கணும். நம்ம இப்ப காதல் வந்து ரீசனபிள் பிரேக்கப்பா இருந்துச்சுன்னா அதற்கு மருந்து இன்னொரு காதல் தான். ஆனா அந்த காதல் உண்மையா இருக்கணுங்கிறது தான் கருத்து. இப்ப இருக்கிற ஜென்சி கிட்ட அது கொஞ்சம் குறையுது. நம்ம எல்லாத்தையுமே குறை சொல்லிட முடியாது ஓவராலா பார்த்துட்டு. பிகாஸ் முன்னைக்கு இப்ப நிறைய விஷயங்கள் வளர்ந்துருக்கு. எல்லாத்தையும் நம்ம பார்க்குற விஷயங்கள் அத்தனையும் குறை சொல்லிட முடியாது. நல்ல காதலும் இன்னைக்கும் உண்டு. இந்த படத்தினுடைய காதல் ரொம்ப அழகா மெமரிஸை வந்து கிரியேட் பண்ணிக்கிட்டே வருது. 3 ஏரியும் இல்ல, அந்த எமோஷனல் அதிகமா கொடுத்துருக்காரு. அந்த லவ் சொல்லிட்டு இங்க பிரிஞ்சு போறப்ப இன்னொரு ட்விஸ்ட், இன்னொரு பிரிஞ்சு போறப்ப இன்னொரு ட்விஸ்டா இருக்கு. அப்போ ஒவ்வொரு அவர் ஃபீல் பண்றப்ப ரொம்ப மனசுக்குள்ள அவருக்கு ரொம்ப ஃபீல் பண்றாரு. அந்த ஃபீலிங் ஆட்டோ அவருக்கே தெரியுது. நல்லா இருக்கு, நல்லா பண்ணியிருக்காரு சார். ஆமா, இவங்க கம்போ எப்படி இருக்கு? நல்லா இருக்கு சார். அவர் சொல்லுவாரு, நான் 20 வருஷத்துக்கு முன்னாடி போயிட்டேன்ப்பா, என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தாரு, 20 வருஷம் நான் முன்னாடி போயிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் பேசுவாரு, ஏன் பண்ணி லவ் சொல்லல, ஏன் சொல்லாம விட்டேன்னு அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல உட்காந்து பாப்பாரு. இவர் எதிர்பார்ப்பாரு, எப்பயாவது சொல்லிருவியா சொல்ல. ஆனா கடைசி வரைக்கும் அதுவா சொல்லவே இல்லை சார். நாங்க எல்லாரும் எதிர்பார்த்தா சொல்லவே இல்லை. கண்டிப்பா ஏன் சார் சொல்லல, சொல்லிருக்கலாமே. லாஸ்ட் வந்து சொல்லிருக்கலாமே சார். லாஸ்டோட நீங்க சொல்லவே இல்லை சார். நான் ரொம்ப ஃபீல் பண்றேன் சார். ட்ரை பண்ணி சொல்லிருந்தேன் சார். பிரீத்தி முகுந்தோட பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க. நல்லா தான் சார் பண்ணிருக்காங்க. சூப்பரா வந்து வேற ஏதாவது பண்ணிருப்பாங்க. இதுல எப்படி பண்ணிருக்காங்க? அவங்களோட நடிப்புலாம் ரொம்ப சூப்பரா இருக்கு சார். நல்லா இருக்கு, நல்லா பண்ணிருக்காங்க. எல்லாருமே வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு? எனக்கு எல்லாமே பிடிச்சிருக்கு. செகண்ட் ஹாஃப் அப்படிதான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் பார்த்துட்டே நல்லா தான் இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் அதுக்காடி ரொம்ப நல்லா இருக்கு சார். இதுல எதுவுமே போர் எல்லாம் அடிக்கவே இல்லை. ஆனா எல்லாரும் சிரிக்கலாம். எல்லாரும் காமெடி ஃபைட் சூப்பரா இருக்கு. ரெண்டுக்குமே தான் சார். ஏன்னா எல்லாருக்கும் மனசு ஒன்னே தானே சார். அது என்ன மனசு என்ன 90ஸ்க்கு வரும்போது மனசு இருக்கு போதா? அப்படிலாம் இல்ல, எல்லாருக்கும் மனசு ஒன்னே தானே சார். அவங்களுக்கு லவ் பண்ணா வலிக்க தான் செய்ய போகுது, இவங்களுக்கு வலிக்க தான் செய்ய போகுது. ஆனா எல்லாத்தையும் கனெக்ட் ஆகும் சார். 90s கனெக்ட் ஆகும், இப்ப இருக்கவங்க கனெக்ட் ஆகும் சார். நல்லா படம் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு சார். தேங்க்யூ சார். அதான் படம் முழுக்க ஒரு ஃபேமிலி என்டர்டைனர். படத்துல வந்து பரிதாபங்கள் சுதாகர் காமெடி ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ரக்ஷன் சாரும் நல்ல காமெடி நல்லா பண்ணியிருக்காங்க. படம் முழுக்க ஃபேமிலியோட பார்க்கலாம். மியூசிக் வந்து அவர் தமன் சார் மியூசிக் நல்லா சூப்பரா போட்டிருக்காங்க. படத்துல டைரக்ஷன் எல்லாமே நல்லாவே பண்ணியிருக்காங்க. முரளி சார் ரெஃபரன்ஸ் இருக்கு. நம்ம இவர் சின்ன சார் வராங்க. படமும் நல்லது இல்ல, அவர் வாய்ஸாக வரல, அவருக்கு பாட்டாக தான் வருது. 20 நிமிஷம் சின்னி ஜான் சாரோடைய அந்த படத்தினுடைய அந்த கேமியோ வந்து பழைய படத்தை வந்து அப்படியே நினைவுபடுத்துது. பழைய படத்துக்கு ஒரு பெரிய பிளஸ்ஸே வந்து கிளைமேக்ஸ்ல வர அந்த ரயில்வே ஸ்டேஷன் சீன் தான். அதை அப்படியே ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகா கொண்டு வந்திருக்காங்க. அந்த 20 நிமிஷம் ரொம்ப அழகா இருக்கு. இருக்கு அவரு தான் இல்ல படத்துல, அவரு வியூவோ இல்லை அவரோட விஷுவலோ தான் இல்ல. பட் படத்துல இதயம் படத்தினுடைய ரெஃபரன்ஸ் இருக்கு. ஏப்ரல் மேயிலே சாங் வந்து சில ரிலிக்ஸ் எல்லாம் வந்து அழகா பயன்படுத்திருக்காங்க இந்த படத்துல. அதெல்லாம் நிறைய இருக்கு. இதே முரளியோட ரெஃபரன்ஸ் நிறைய இருக்கு. சுதாகர் சார் நல்லா பண்ணியிருக்காரு, டிராவிட் சார் நல்லா பண்ணியிருக்காரு, ஜாக்லின் மேடம் நல்லா பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் ரக்ஷன் சார் நல்லா பண்ணியிருக்காரு. எல்லாமே நல்லா தான் பண்ணியிருக்காங்க. அதான் சொல்றேன், படத்தோடய சேர்ந்தே போகுது. இதயம் படத்துல பாத்தீங்கன்னா முரளி சார் கூட சின்னி ஜெயின் சார் காலேஜ் ஸ்டூடெண்டாவே வருவார்ல, அந்த மாதிரி அதர்வா சார் கூட இவங்க அப்படியே சேர்ந்து கை கோத்தே போறாங்க. படம் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் இல்ல, 2 ஹாஃப்மே நல்லா இருக்கு ப்ரோ. ஓப்பனா சொல்லணும்னா 2 ஹாஃபே நல்லா இருக்கு. பெரிய சஸ்பென்ஸ் அப்படிலாம் எதுவும் இல்லை. ஆனால் ஹீரோயின்ஸ்ல ஒரு ட்விஸ்ட் இருக்கு படத்துல. அதுக்கப்புறம் கேமியோ நிறைய பண்ணியிருக்காங்க. படம் பெருசா லேக்லாம் எனக்கு தெரியல. திரைக்கதையில சின்னதா தெரியுது. ரொம்ப பெருசா சொல்லிட முடியாது, பெரிய மைனஸா சொல்லிட முடியாது. ஒரு ஃபீல் குட் மூவி. நான் மறுபடியும் அதான் சொல்றேன். 80s 90s அந்த விளையாட்டுல இருந்து எல்லாத்தையும் ஞாபகப்படுத்தும். சின்ன வயசுல நம்ம வந்து மித்தா நினைச்சிட்டு இருக்கிற விஷயம்லாம் இருக்குல்ல, முத்தம் கொடுத்தா குழந்தை பிறந்துரும் அப்படிலாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து அழகா கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி சில விஷயங்கள் நல்லா இருக்கு. ஸ்கூல் போர்ஷன், அதுக்கப்புறம் வந்து ஸ்கூல் முடிச்சோடனே காலேஜ் போர்ஷன் வருது. அதுக்கப்புறம் இவங்க வேலை சார்ந்து போற விஷயம், இங்கெல்லாம் எப்படி காதல் இவங்க டிராவல் பண்றாங்க, அந்த மெமரிஸ் தான் படம். ரொம்ப அழகா இருக்கு. கடைசி வரைக்கும் லவ்வா சொல்லல, 2 பேருமே அப்பாவும் சொல்லல பையனும் சொல்லல, அவ்வளவுதான். அதான் கான்செப்ட். பிரீத்தி முகுந்தன் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வராங்க, செகண்ட் ஹாஃப்லயும் வராங்க. அவங்க வந்து நம்ம பிளாஸ்ட்ல வேற மாதிரி பார்த்தோம் அவங்கள.
இதுல வந்து அப்படியே ஆப்போசிட்டா ஒரு லவ் ஃபீல்ல பார்ப்போம். இவங்க காய்டுலவார் அவங்களும் சூப்பரா பண்ணியிருந்தாங்க. ஜோனிட்டா காந்தி இருக்காங்க, அவங்களும் சூப்பரா பண்ணியிருந்தாங்க. ஃபகத் ஃபாசில் வந்து வேற லெவல்ல பண்ணியிருப்பாரு. கிளைமேக்ஸ் அவர் தான் ஹைலைட். அந்த மாதிரி சூப்பரா ஒரு காம்போவா இருக்கும்போது படம் ஒரு 2-3 நேரத்துல போர் அடிக்குது. அது நம்ம எதுவும் பண்ண முடியாது. நீங்க உட்காந்து 2.25 மணி நேரமும் உங்களுக்கு வந்து உங்களை வந்து எட்ஜ் ஆஃப் த சீட் வைக்கிற மாதிரிலாம் யாரும் படம் எடுக்க முடியாது. அந்த மாதிரி 2-3 சீன்ஸ் இருக்கு. பட் நிறைய ஆக்டர்ஸ் உள்ள இருக்கிறதால நமக்கு வந்து தொடர்ந்து சீன்ஸ் நகர்ந்துகிட்டே இருக்கிறதால எந்த பிரச்சனையும் இல்லாம போயிட்டே இருக்கு. லவ் சொல்லணும். நீங்க ஒரு சில விஷயங்கள் நான் சொல்றேன் பாருங்களேன். கண்கள் திறந்த பிறகுதான் வந்து ஒரு பெண்ணை பிடிக்குதா பிடிக்கலான்னு சொல்லிடுறோம். இதயம் திறந்த பிறகு காதல் வந்துருது. ஆனா அந்த காதலை நம்ம வந்து வெளிப்படுத்தணும்னா இதழ் திறக்கணும். இதழ் திறக்காம காதல் வெளிப்படாது. ஸோ அதனால அது ரொம்ப முக்கியம். இதழை திறந்து நம்ம சொல்லுவோம். அவங்க இதயம் திறக்குதா திறக்கலையாங்கிறத அவங்க இதழை திறந்து சொல்லட்டும். ஈவன் தோ அக்செப்ட் ஆர் ரிஜெக்ட் நம்ம ஏத்துக்கிட்டு போறோம். நமக்கானது நம்மளை வந்து சேரும் நிச்சயமா. அதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. இல்ல அதுதான் நான் சொல்றேன். அந்த காதல் தோல்வி எப்படிப்பட்ட காதல் தோல்விங்கிறது ரொம்ப முக்கியம். ஏமாற்றுத்தனமான காதல் தோல்வியா, இல்ல வஞ்சிக்கப்பட்ட காதல் தோல்வியா, இல்ல உண்மையாலுமே சூழ்நிலை காரணமான காதல் தோல்வியா, அது எந்த காதல் தோல்வியா அதுதான். இப்ப ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். வெறும் மழையே பெஞ்சிக்கிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன், நம்ம வெயில் தேடி மனம் போடும். வெறும் வெயிலே அடிச்சிட்டு இருந்துச்சுன்னா மழை தேடி மனம் போடும். அது மாதிரிதான் வாழ்க்கையும் மேடு பள்ளம் இருக்கதான் செய்யும். ஆனா என்னன்னா அந்த காதலுடைய நினைவுகள் இருக்குல்ல, அது உண்மையா காதலித்த அத்தனை பேருக்குமே எப்பொழுதுமே உதிராத அழகான ஃப்ரெஷ்ஷான பூக்கள் தான். அதுல எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது. ஒரு நல்ல அழகான படம். பொட்டு வைத்த ஒரு வட்ட நிலா, ஒரு புன்னகையில் என்னை இட்ட நிலா. ரொம்ப நல்லா இருக்கு ப்ரோ. ஸ்கிரீன் பிரசன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. ஃபகத் ஃபாசிலோட சாரோடைய பிரசன்ஸ் ரொம்ப நல்லா வந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நட்டி சாரோட நல்லா வந்திருக்கு. அதர்வா சார் இந்த படத்துக்கு அப்புறம் நிறைய கேர்ள்ஸ் ஃபேன் இருப்பாங்க. பிகாஸ் என்னன்னா அவர் ரொம்ப அழகா தெரியுது. ஸ்க்ரீன்ல ரொம்ப நல்லா காமிச்சிருக்காங்க. கேமரா விஷுவல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு படம். தமன் சார் நல்லா பண்ணியிருக்காரு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நடிக்க வந்திருக்காரு. மியூசிக்கும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. உண்மையாலுமே பாராட்டுக்குரிய விஷயம் தான். இதயா சாங் ரொம்ப நல்லா இருக்கு. அதுல மாற்று கருத்தே இல்லை. ரொம்ப நல்லா இருக்கு. ஹீரோயின்ஸும் ஒரு டெஸ்ட் இருக்கு. அவங்க ரோல அவங்க பெர்ஃபெக்ட்டா பண்ணியிருக்காங்க. அதுல எந்த வித மாற்று கருத்தும் கண்டிப்பா பிடிக்கும். ஏன் நான் சொல்றேன் ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு அப்படின்னா, நீங்க 90ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா காதலிச்சவங்களே கைப்பிடிச்சவங்கலாம் ரொம்ப 2% பேர் தான். ஒரு காதல் ஒருத்தரா இருக்கும், கல்யாணம் பண்ணவங்கள ஒருத்தரா இருக்கும், வீட்டுல பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க. அவங்க எல்லாருக்குமே நிச்சயமா இது கனெக்ட் ஆகும். பிகாஸ் என்னன்னா அது ஒன் சைட் தானே. மெமரிஸ் இஸ் ஆல்வேஸ் மெமரிஸ் தானே. ரொம்ப நல்லா வந்திருக்கு. அந்த சாங் அந்த ட்ரெயின் போகும்போது அந்த சாங் கொண்டு வந்திருக்காங்க. அதெல்லாம் வேற லெவல்ல இருக்கு. படத்துல பிடிச்ச விஷயம்னா படத்துல வந்து ஒரு ஆழமான படத்துல லவ் ஸ்டோரி இருக்கு. அது எனக்கு பிடிச்சிருக்கு. இந்த படம் வந்து 90 கிட்ஸ் இல்ல, 90 கிட்ஸ் 2K கிட்ஸ் எல்லாருக்குமே பிடிக்கும். படம் முழுக்க ஃபேமிலியோட நீங்க வந்து பார்க்கலாம்.